ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் அதிகாரம் 3 நாம் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் அவங்க அப்பாவுக்கு பண்ண சத்தியம், கடவுளுடைய வழிப்படி நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கிறாரு சாலமோன். அது கடவுளுடைய வழி கிடையாது. பட் பைபிள் அப்படி நம்புறதுனால அது அப்படியே படிச்சுட்டோம் நம்ம. பட் இதில் அப்பப்போ ரகசியம் வரும், அதை நாம் வெளிப்படுத்துவோம். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடு சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டித்தீரும் மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உம் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐசுவரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஸோ இதில் மெயினாக சுயநலமாக கேட்காம பொதுநலமாக கேட்டதுக்காக அந்த ஞானத்தையும் கொடுக்குறேன், கூடவே நீ கேட்காத அளவற்ற செல்வத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. உண்மையில் இப்போ கடவுள் கொடுக்குற ஞானம் நமக்கு புத்தியை தான் தெளிவுபடுத்துது. அந்த புத்தி தெளிவாகிறதன் மூலமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் சாத்தான் புரிஞ்சுட்டு விலகுறோம். இதற்கு பரிசாக தான் கடவுள் சொர்க்கத்தையே கொடுக்குறார். அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இந்த வசனங்கள்லாம் வருது. ஸோ உன்னுடைய தகப்பன் எப்படி நடந்தாரோ அதே மாதிரி நீயும் என்னுடைய கட்டளையை கை கொண்டு நடந்தால் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். ஸோ அங்கே கண்டிஷன் போடுறார், என் வழிப்படி நடந்தால் உன்னுடைய ஆயுள் அதிகமாக இருக்கும், இல்லாட்டினா இருக்காது.
இது எல்லாமே சாலமோனுக்கு கனவு வந்தது. நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடே வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்தபோது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின் ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். ஸோ இது எங்கள் ஸ்கூல்லே கூட இந்த கதையை சொல்லுவாங்க. நமக்கு பாடப்புஸ்தகத்தில் கூட இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வைஸ் ராஜா, புத்திசாலி ராஜா அப்படின்ட்டு சாலமோனை சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ் புக்கில் இது வந்திருக்கும். ஓகே, இதில் நடந்தது அந்த குழந்தைய வெட்டி 2 பேருக்கு கொடுங்கன்போது ஒரிஜினல் தாய் அவளுடைய தாயை இன்னொருத்தி அபகரிக்கிறான்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, அங்கே இருந்தால் உயிரோடவாவது இருப்பான், அவட்டே கொடுத்துடுங்க. இன்னொருத்தி இல்லை வெட்டி போடுங்கன்னும் போது ஒரிஜினல் தாய் அப்படி சொல்ல மாட்டாளே அப்படின்ட்டு, ஸோ ஒரிஜினல் தாய் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் கடவுள் படைக்கிற சொர்க்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனையே வராது. ஏன்னா யாரும் இவ்வளோ அநியாயவான்களாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி திடீர் மரணம் வராது. அந்த மாதிரி உலகத்தை தான் கடவுள் படைக்கிறார். அதற்கான ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குறார். ஸோ அந்த ஞான முரளின்னு சொல்லுவோம். அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அது கடவுள் சொர்க்கத்திற்காக படைத்த ஞானம். இது கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஞானம். கிறிஸ்தவ மதம் உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்தது பைபிள். முஸ்லீம் மதம் உருவாக்குறதுக்கு முன்னாடி வர்றது குரான். சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி வர்றது தான் கடவுளுடைய ஞானம் முரளி அப்படின்னு சொல்லுவோம்.